வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இது வந்து அதாவது எப்படி என்ன சொன்னா, ஒரு சிலவங்களுக்கு கதைக்க தெரியாதவங்க இருக்கிறாங்க, ரைட்? மனசை நோகடிக்கிறவங்க இருக்காங்க, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாத அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதை நான் புண்படுத்த இல்ல, சரியா? யாரையும் நான் புண்படுத்த நோக்கிறதுக்கு இல்ல. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம், சரியா? நம்ம பிள்ளைகள் வந்து மெல்லிசன்னு சொல்லுவோமே, சரியான குச்சி பிள்ளைகள். டக்குன்னு பார்த்துட்டு, என்ன உங்க புள்ள வந்து இப்படி மெலிஞ்சிருக்குது, ஏனப்பா சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா, அவ்வளவு சாப்பிடு, நீங்க தான் சாப்பிடுறீங்களா, அதுதான் நீங்களா குண்டா இருக்கிறீங்க, அப்படிதான் கதைக்கிறது. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஒரு புள்ள குண்டா இருக்கிறது கொழுத்து இருக்கிறதுல டசன்ட் மேட்டர். அந்த புள்ள ஹெல்த்தியா இருக்கான்னு பாருங்க. அநேகமா சொல்லுவாங்க மெல்லிசா இருந்தான்னு சொன்னா அந்த வருத்தங்கள் வர்றது குறைவு. சோ ஏன் இந்த தேவையில்லாத கதைகள்? ஐ டோன்ட் நோ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஏதாவது நம்ம ஆட்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒன்னா மத்தவங்களை பத்தி குறையா சொல்றதுன்னா அதுல ஒரு பெரிய இன்பம், ஆனந்தம்னு சொல்லுவாங்கல்ல, அது தேவையே இல்லைங்க. நீங்க ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா, ஒரு ஆட்கள் நீங்க பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்க ஒண்ணுமே சொல்ல இல்லாட்டியும் பரவாயில்ல, பேசாம வந்துட்டு போங்க. ஏதாவது சொல்லணுமா, வா உங்களை புள்ள நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கு, அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களா நீங்க சொல்லி கொண்டிருக்கீங்க? நோ ஐடியா. சோ இது வந்து எனக்கும் நடந்திருக்கு, என் ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்கு. சோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்களா, யார பத்தியும் புறணை கழுவாதீங்க, அதோட யாரையும் பத்தியும் நெகட்டிவா சொல்லாதீங்க. இப்ப ஒரு யார கண்டாலும், என்ன இப்படி கொளுத்து போயிருக்கிறீங்க, என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிடுறீங்க, நோ வே. அது அவங்களோட மனசுல இவ்வளவு கவலை கொடுக்கும் தெரியுமா? அவங்களுக்கு உள்ளுகளை என்னென்ன வருத்தங்களோ. ஏன்னா இப்ப இந்த காலத்துல வந்து சாப்பிடுறதால மட்டும் கொழுக்கிறது இல்ல, இன்னைக்கு நிறைய வருத்தங்களாலையும் இருக்கு தெரியுமா? சோ அதனால ஒரு ஆக்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க, சரியா? சோ அதனால கதைக்க முதல்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். ஏன்னா எங்கட நாக்கு வந்து 2 விஷயத்த செய்யுது. ஒண்ணு வந்து நல்லதையும் கதைக்கலாம், தீ மாதிரி இந்த காட்டை கொளுத்தி போடுறதுக்கும் சமன். சோ நாங்க தீ மாதிரி காட்டை கொளுத்துறோமா இல்ல நல்ல விஷயங்களை சொல்றோமான்னு கவனமா இருங்க. ஏன்னா இந்த நாக்கால முடிஞ்ச அளவு மத்தவங்களை உற்சாகப்படுத்தி பாராட்டுற விஷயங்களை செய்யுங்க. ஏன்னா எங்களுக்கு இந்த நாக்கு வந்து, அதனால நாக்கு பாருங்க ஒன்றுதான் இருக்கு, எங்களோட உறுப்புல இந்த நாக்கு ஒன்றுதான், சரியா? ஆனா அந்த நாக்கு, அந்த ஒரு நாக்கால இன்னைக்கு நாங்க என்னென்ன எல்லாம் செய்யறோம் இன்னைக்கு பாருங்க. சோ மிச்சம் கவனமா இருங்க. எங்கட விடுற வார்த்தை நாங்க விட்டுட்டோம்னா திரும்ப எடுக்க முடியாது. சோ மிக ஜாக்கிரதை, மிக கவனமா யோசிச்சு கதைங்க. Thanks for watching. Bye.